மேயரை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பிய மாமன்ற உறுப்பினர்கள். வெளியேற முயன்ற மேயர் தடுத்து நிறுத்தம். சுமார் 3 மணி நேரம் மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணா. கூட்டத்தில் அடுத்தடுத்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட காட்சிகள்தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாமன்ற கூட்டம் காங்கிரஸ் மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக துணை மேயர் தமிழழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மொத்தம் 56 தீர்மானங்கள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தன. அப்போது கூட்டத்தில் ஆணையரால் கையெழுத்திட்டு வழங்கப்பட்ட 13 தீர்மானங்களை சேர்க்காமல் நிறுத்தி வைத்ததற்கு காரணம் என்ன என்று திமுக துணை மேயர் தமிழழகன் கேள்வி எழுப்பினார். மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியான ஹைப்போகுளோரைடு திரவம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 13 தீர்மானங்களை நிறுத்தியதற்கு காரணம் என்ன என்று மேயர் விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. 56 பொருள்ல 43 பொருளை மட்டும் வச்சுட்டு மிச்சம் 13 பொருளை எடுத்து வச்சதோட நோக்கம் என்ன, காரணம் என்ன, உங்களுக்கு அதுக்கான என்ன நீங்க குறிப்பு எழுதிருக்கீங்க? மேயர் அவர்கள் எத்தனை தீர்மானத்தை இங்க வைக்கிறாங்க, ஏன் அந்த பாக்கி தீர்மானத்தை ஏன் வைக்கல? அப்போது மேயர் சரவணன் அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்து வெளியேற முயன்ற நிலையில் அங்கிருந்த மாமன்ற உறுப்பினர் ஒருவர் உடனே அறையை பூட்டினார். பதில் அளித்து விட்டுதான் செல்ல வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் கத்தி கூச்சலிட்டனர். 13 தீர்மானங்களும் பரிசீலிக்கப்படும் என்று மேயர் சரவணன் கூற மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை சூழ்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் வெளியே செல்ல முயன்ற மேயர் சரவணனை துணை மேயர் தமிழழகன் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்ட அரங்கத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நிதி இல்லை என்று மேயர் கூற முடியாது. ஆணையர் உட்பட அனைவரும் கையெழுத்து போட்ட நிலையில் 13 தீர்மானங்களை மட்டும் நிறுத்தி வைத்ததன் உள்நோக்கம் என்ன என்று மீண்டும் துணை மேயர் கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். உடனே அருகில் இருந்த மாமன்ற உறுப்பினர்களும் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் மேயர் பதிலளிக்க முடியாமல் நின்றார். நிதி இல்லைன்னு சொல்ல முடியாது. கமிஷனர் கையெழுத்து போட்டாங்க, இன்ஜினியர் கையெழுத்து போட்டாங்க, எல்லா செக்ஷனையும் கையெழுத்தாயிடுச்சு. கையெழுத்தாப்பதுக்கு அப்புறம் 13 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. அதோட உள்நோக்கம் என்ன? மீண்டும் இருக்கையில் இருந்து எழுந்த மேயர் சரவணன் கூட்டம் முடிஞ்சிடுச்சு, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வெளியில போகலாம் என்று கூற மாமன்ற உறுப்பினர்கள் கூட்ட முடியல என்று கத்தினர். அப்போது எதுக்காக வெளியே போக சொல்றீங்க என கேள்வி எழுப்பிய துணை மேயர் தமிழழகன் தப்பு வெளியே தெரியக்கூடாது என நினைக்கிறீர்களா என ஆவேசமாக கூறினார். துணை மேயருக்கு கார் கொடுக்க கூடாது என்று கூறியவர் மேயர் சரவணன் தான் என்று குற்றம் சாட்டிய துணை மேயர் தமிழழகன் அறை கூட ஒதுக்கவில்லை என கூற மேயர் பதிலளிக்காமல் செய்வதறியாது நின்றார். அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். இதனால் டென்ஷனான மேயர் சரவணன் 20 இடங்களில் நாங்கள் வாக்களித்ததால் திமுக மேயரை தேர்ந்தெடுத்திருப்பதாக கூறியதால் கூட்டத்தில் மீண்டும் கூச்சல் குழப்பம் நிலவியது. சுமார் 3 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து 13 தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி ஆணையர் மூலம் சென்னையில் உள்ள மாநகராட்சி நிர்வாக ஆணையருக்கு அனுப்பி வைத்தனர். கும்பகோணம் மாநகராட்சியில் காங்கிரஸ் மேயர் சரவணன் மற்றும் திமுக துணை மேயர் தமிழழகன் இடையே இலைமறை காய்மறையாக இருந்து வந்த மோதல் இந்த கூட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.